அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். ஆயுள் காரகரான சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி என்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில மகர ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும். சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். சில அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். பெண்களுக்கு தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள். ஜூன் மாதத்தில் 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதியும் வருகின்றது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆனி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் 15, 19, 20, 25, 26, 27, 28 மற்றும் ஜூலை மாதத்தில் 4, 5, 6, 7, 8, 12, 13 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் 1ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஜூன் மாதத்திற்கு 16ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 2ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 27ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 2ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 18ஆம் தேதி புதன்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 7ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 13ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 14ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 16ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 32ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 30ஆம் தேதியும் ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதத்தில் 14ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது
ஜூன் மாதத்தில் 16 மற்றும் 17 தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் 21 தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் 23 தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் 22 மற்றும் 23 தேதிகளில் வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் 24 மற்றும் 25 தேதிகளில் வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் 10 தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. ஆனி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜூன் மாதம் 22 தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 22 தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூன் மாதம் 29 தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 29 தேதி காலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.